சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 180 வார்த்தைகள். Be ready for trial dictation for 2 minutes. 15 seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. அன்புள்ள நண்பர்களே, இதுவரை என் கட்டுரைகளுக்கு ஆதரவு கொடுத்த உங்களை இன்றைய தினம் நேரில் சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளாக நான் சிறுகதைகளை எழுதி வருகிறேன். அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கான கதைகளை எழுதுவது என்னுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் குழந்தைகள் அதிகம் இருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய சமுதாயத்திற்கு தேவையான சில கருத்துக்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அவை உங்களுக்கு பயன்பட்டால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். ஒரு தொழிலை நாம் தொடர்ந்து செய்யும் போது அதில் ஒரு நேர்த்தி ஏற்படும் அளவுக்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எதை செய்தாலும் அதில் ஆழமாக ஈடுபட வேண்டும் என்பது எனது கருத்து. அதையும் மேம்போக்காக செய்தால் நாம் சிறப்புற முடியாது. நம்மை பற்றிய தவறான எண்ணமே ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது சம்பந்தமாக மற்றொரு கருத்தையும் கூற ஆசைப்படுகிறேன். இந்த விஷயத்தில் மேலை நாட்டவர்கள் நம்மை விட அதிக ஈடுபாடு காட்டுவதாக நான் கருதுகின்றேன். எந்த தொழிலாக இருந்தாலும் பல ஆண்டுகள் செய்யும் போது அதில் அவர்கள் சர்வ வல்லமை உள்ளவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய ஆர்வம் நமது மக்களிடம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக ஒரு கருத்தை இந்த கூட்டத்தில் கூற ஆசைப்படுகிறேன். பொதுவாக சிலர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் அதன் நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதில் தயக்கம் காட்டுவதாக நான் கருதுகிறேன். இந்த மனநிலையும் மாற வேண்டும். நாம் வெற்றியடைந்தால் அதன் வழிகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூற நாம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக ஒருவரது வெற்றிக்கு எது மூலப்பொருள் என்று கேட்டால் பணத்திற்கு இணையாக ஒன்று கிடையாது என்பதே பலர் சொல்லும் கருத்து. பணம் இருந்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதே நமது நம்பிக்கை. ஒன்றை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பணம் கூட எப்போதும் எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகாது. ஒரு நாட்டின் நாணயம் பிற நாட்டில் பயன்படுவதில்லை. என்றைக்கும் நாம் அன்பை விலைக்கு வாங்க முடியாது. நாம் பணத்தை இழந்துவிட்டால் மீண்டும் பெறலாம், ஆனால் கடந்த காலத்தை திரும்ப பெற முடியாது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 180 வார்த்தைகள். வினாத்தாளின் குறியீட்டு எண் 1130. கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 1130. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதிக் கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready. 30 seconds left. 15 seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற பேரவையில் 2ஆம் முறையாக உறுப்பினர் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இதர மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் பொது போக்குவரத்து படிப்படியாக தேசியமயம் ஆக்கப்பட்டு மக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கப்பட்டு வருவதை முதற்கண் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இதன் காரணமாகத்தான் மாணவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களுக்கு நமது நகர பேருந்துகளில் இலவச பயண வசதி போன்றவற்றை அளிக்க முடிகின்றது.
நம் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்கள். அதன் காரணமாக இந்தியாவின் தலைசிறந்த அரசு போக்குவரத்து நிறுவனங்களாக நமது கழகங்கள் உள்ளன என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக ஒன்றிரண்டு கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதியம் குறித்த ஒப்பந்தம் முடிவடைந்து சுமார் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே அவர்களின் நிலையை கனிவுடன் பரிசீலித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக அவர்களது ஈட்டிய விடுப்பு கணக்குக்கு பணப்பயன் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் சுமார் 30 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்னும் குறைந்த அளவே அகவிலை படி வழங்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் விலைவாசி பல மடங்கு உயர்ந்துள்ளது. எனவே அரசு ஊழியர்களுக்கு இணையாக அவர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக வயது முதிர்ந்த பேருந்துகள் நம்மிடம் அதிக அளவு உள்ளன. அவை பல நேரங்களில் குறிப்பாக மழைக்காலங்களில் ஆங்காங்கே பழுதுபட்டு சாலையில் நிற்கக்கூடிய நிலை உள்ளது என்பதை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பயணம் செய்யும் பொதுமக்கள் இதனால் நடுவழியிலேயே இறக்கிவிடப்படும் நிலை உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எனவே 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய பேருந்துகளை கழிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலக வங்கி கடன் பெற்று அவற்றுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து முக்கியமான ஒரு கருத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த 10 வருடங்களாக நகரங்களிலிருந்து சிற்றூர்களுக்கும் புறநகர் பகுதிகளுக்கும் சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. உள்ளபடியே தற்போது அவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்டந்தோறும் 50 சிற்றுந்துகள் இயக்க வேண்டும் என்ற எனது கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது தொலைதூர பேருந்துகளை இயக்கும் பணியாளர்களுக்கு சரியான ஓய்வு அறைகளோ கழிப்பறை வசதிகளோ இல்லை. ஆகவே அரசு இத்தகைய அடிப்படை தேவைகளை உடனே பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் அவர்களுக்கான யோக பயிற்சி வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும். இதன் மூலம் அவர்களது மன அழுத்தம் குறைவதால் விபத்துகள் குறைக்கப்படும் என்று உறுதியாக கூற விரும்புகிறேன். எனவே இது பற்றி அரசு உடனடியாக ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக பொது சாலைகளில் 2 சக்கர வாகனங்களில் வேகமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்தும் இளைஞர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று அரசு பேருந்துகளின் கூரை மேலும் படிக்கட்டுகளிலும் பயணம் செய்யும் போக்கை அறவே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய தினம் சுற்றுலாத்துறை குறித்த விவாதமும் நடைபெறுகிறது. அந்த வகையில் 1-2 கருத்துக்களை உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். தற்போது சுற்றுலா பொருட்காட்சி என்பது மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் மட்டும் நடத்தப்படுகிறது. அத்தகைய கண்காட்சிகளை ஒன்றிய பகுதிகளிலும் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மக்கள் சுற்றுலா செல்லும் பழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மலைவாச பகுதிகளில் உள்ள அரசு விடுதிகளில் கூடுதல் அறைகள் கட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அதேபோல சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்தும் உணவகங்களை தனியாருக்கு ஏலம் விடாமல் அரசே நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்படி செய்தால் இன்னும் அதிகமான மக்கள் பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அடுத்ததாக வேலூர் கோட்டையில் உள்ள அகழியை சுத்தம் செய்துள்ள அரசுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அங்கு சுற்றுலாத்துறை மூலம் படகு சவாரி மற்றும் இதர பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சென்னை முதல் தூத்துக்குடி வரை சுற்றுலா வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சுற்றுலாத்துறையில் முன்பு அதிக அளவில் சுற்றுலா வழிகாட்டிகள் இருந்தார்கள். என்ன காரணத்தாலோ அவர்களது எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இவர்கள் சுற்றுலா தலங்களின் பெருமைகளை பல்வேறு மொழிகளில் மிகச்சிறப்பாக எடுத்து கூறுவதால் வெளிநாட்டு பயணிகள் நமது மாநிலத்தின் பெருமைகளை அறிய முடிகிறது. ஆகவே இன்னும் கூடுதலாக வழிகாட்டிகளை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு அரசின் சார்பில் அடையாள அட்டை வழங்க வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன்.